அவங்களுக்கு வந்து பாஜகல மரியாதை இல்லங்கிறது இல்ல. பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத அடிப்படை ஆர்எஸ்எஸ் அடிப்படை கொண்ட கட்சி தான் பாஜக. ஏன்னா வர்ணாசிரமத்துல இவங்க வர்ணாசிரமம் வேணும், சனாதனம் வேணும், சனாதன தர்மம் தான் உயர்வு அப்படின்னு பேசவங்கள்ட்ட போய் பெண் சமத்துவத்தை இவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாஜ்பாய் முதற்கொண்டு நரேந்திர மோடி முதற்கொண்டு அத்வானி முதற்கொண்டு சிறுபான்மையின அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. இவர் பிறந்த இனத்துக்கு எதிராக தான் இந்த அரசியல் செயல்படுது. அப்படிங்கிறப்ப இவங்க ஒரு அந்த அந்த பிறந்த இனத்தை சேர்ந்தும் இவர் அரசியல்ல வந்து இவருக்கு கேட்க எந்த ரைட்டும் கிடையாது. இவர் இருக்கிற இடத்துல இருந்துட்டு காங்கிரஸ்ல போய் பேசலாம். எனக்கு அரசியல்ல நீங்க இடம் கொடுக்கல அப்படின்னு. திமுகல பேசலாம். எல்லா கட்சியிலயுமே எல்லாரையுமே வளர விடக்கூடாத போக்கு வந்து உண்டு. ஆனால் இவங்கள வளர்க்கவே முடியாத ஒரு போக்கு வந்து பிஜேபியில இருக்கு. ஏன்னா கொள்கை ரீதியாகவே இவர் மாறுபட்டவர். கொள்கை ரீதியாக இவர் பெண், கொள்கை ரீதியாக இவர் சிறுபான்மையினம். இரண்டிலும் பிஜேபிக்கு எதிராக தான் அவர் இருக்காரு. அவங்கள பிறப்பின் அடிப்படை. பிஜேபி பிறப்பின் அடிப்படை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தான். அவங்களே சொல்றாங்களே சனாதனம். அப்ப அவங்க கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில யார் வந்து அர்ச்சகரா இருக்காங்க, யாரு சுவாமிஜிகளா இருக்காங்க, யார் இது மடத்தின் தலைவராக இருக்காங்க அப்படின்னு போட்டு காலில் விழுந்து அதை போற்றக்கூடிய கட்சி தான் பிஜேபி.